இதெல்லாம் யாருக்கெல்லாம் இந்த பூஜை அறை தனியாக இருந்தால் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜாதகத்தில் வந்து இந்த சுக்கிரன் இங்கே இருந்தாலும் சுக்கிரன் இங்கே இருந்தாலும் ஒன்று அப்படின்னா என்ன சார், இது வடமேற்கு வாயு மூலை, இது வாயு மூலை. இந்த பகுதியில் கண்டிப்பாக பூஜை அறை இருக்கக்கூடாது. 1 2 3 விதிமுறைகள் சொல்லியிருக்கிறேன். இப்படி இருந்தால் நீங்கள் பூஜை அறை வைத்து வீடு கட்டுவது உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வருவா. பாருங்கள், நீங்கள் பூஜை அறையுடன் வீடு கட்டும்போது உங்கள்கிட்ட இருக்கிறவங்க சொந்தக்காரங்க அப்போ தொன்று தொட்டு வரும். லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். நிறைய வரைபடங்கள் பார்த்துக்கிட்டே வர்றோம். அதில் பூஜை அறைக்குன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியத்துவத்திற்கு உண்டான வரைபடத்திற்கு உண்டான விளக்கம் தான் இந்த வீடியோ. நிறைய பேர் வந்து பெரிய பெரிய அறைகள், பெரிய பெரிய ரூம்கள் அமைக்கப்படுவதுண்டு. ஆனால் பூஜை அறைக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடம் பெரிய அளவில் கொடுக்கறதில்ல. இதெல்லாம் யாருக்கெல்லாம் இந்த பூஜை அறை தனியாக இருந்தால் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லானான்னு போட்டிருக்குங்க கட்டத்தில், காமிக்கிறேன். இப்போது உங்கள் கட்டம் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்திற்கு லக்னமெல்லாம் தனியாக ஒரு பக்கம் இருக்கட்டும். லக்னம் உயிர் வந்துருச்சுன்னா லக்னத்தை எடுத்துட வேண்டியதான். அதனால் வந்து உயிர் தான் லக்னம், ராசிங்கிறது சந்திரன், அதெல்லாம் எடுத்துக்கிறோம். உங்கள் ஜாதகத்தில் வந்து இந்த சுக்கிரன் இங்கே இருந்தாலும் சுக்கிரன் இங்கே இருந்தாலும் ஒன்று அப்படின்னா என்ன சார், பூஜை அறை வைத்து வீடு கட்டுவதற்கு உண்டான அமைப்பு. குரு இங்கேயோ அல்லது குரு உச்சம் இங்கேயோ அல்லது குரு இங்கேயோ இருந்துச்சுன்னா ஜாதக நோட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் பாருங்கள். உங்கள் கட்டம் இருக்கும், இல்லைன்னா டேட்டா பேர்த்து போட்டு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு பாருங்கள். வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அம்மா கிட்ட வந்து எனக்கு அனுப்பி வைங்கம்மா அப்படின்னு சொல்லுவாண்டேன். அதனால் இப்படி இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அல்லது புதன் இங்கேயோ 1 2 3 விதிமுறைகள் சொல்லியிருக்கிறேன். இப்படி இருந்தால் நீங்கள் பூஜை அறை வைத்து வீடு கட்டுவது உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி வருவா. ஃபஸ்ட்டு கிரக பிரவேசம் அன்னைக்கு மகாலட்சுமி வந்து வீட்டிலேயே தங்கிடுவான். அதனால் அறை ஒதுக்கப்படுவது சிறப்பு. எந்த ராசிக்காரர்களுக்கு யோகம் இப்படி கேட்காதீங்க. சார் எங்களுக்கு ஜாதகமே கிடையாது சார், நாங்கள் எப்படி சார் பார்த்துக்கிறது, பையனுக்கோ பொண்ணுக்கோ? இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ இது வந்து உங்கள் வீடு, நீங்கள் வந்து ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இப்படி இருக்குது. இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வந்து நார்த் இங்கிட்டு வரும், சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை வந்து ஒரு பெட்ரூம் போட்டுக்குவீங்க. இதுக்கு ஒரு வாயு மூலையில் வந்து இந்த இடத்த பிரித்து இது ஒரு டாய்லெட்டு, இது ஒரு பெட்ரூமு, இது டைனிங்காகவும் கிச்சனாகவும் ஹாலாகவும் போட்டுக்குவீங்க. வண்டி வாசல் நிறுத்து, இது மாதிரி பண்ணுவீங்க. இதுக்கு என்ன சார் தொடர்பு இருக்குது? இதை ஒரு பூஜை ரூம் போட்டிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பூஜை ரூம் வச்சு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள்கிட்ட வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களுடைய சொந்தக்காரங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தவர் வேலை பார்க்குறாரு, மனைவியினுடைய வீட்டில் பூஜை அறையுடன் கூடிய வீடு இருக்கும். உங்கள் மாமனார் வீட்டில் அல்லது உங்கள் அப்பா வீட்டில் பூஜை அறையுடன் கூடிய வீடு இருக்கும். பாருங்கள், நீங்கள் பூஜை அறையுடன் வீடு கட்டும்போது உங்கள்கிட்ட இருக்கிறவங்க சொந்தக்காரங்க அப்போ தொன்று தொட்டு வரும். இது எல்லாத்துக்குமே ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். பூஜை அறை வச்சு வீடு கட்டுவோங்கிறது நினைக்கிறது வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் கட்டுங்க. ஒன்று, இப்போ எந்த மூலையில் கட்டணும், இப்போ தான் சப்ஜெக்டுக்கு வந்திருக்கும். இதில் பூஜை அறையுடன் வீடு கட்டுவதுங்கிறது மகாலட்சுமி இல்லம் தேடி வீட்டுக்கு வருவா. ஒரு சிலருக்கு குலதெய்வம் மாதிரி ஒரு பெட்டி மாதிரி வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஒரு சிலர் வந்து ஓலைப்பெட்டியில் வச்சு சாமி கும்பிடுவாங்க, மஞ்சள் பையில் வச்சு சாமி கும்பிடுவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க. அப்போ ஹாலில் சார்ந்ததில் நீங்கள் வச்சுக்கிட்டா சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பூஜை அறை எந்த மூலையில் இருக்கணும்? இது கிழக்கு, வடக்கு, வடகிழக்கு மூலைக்கு உண்டானவர் குரு பகவான். இந்த பகுதியில் எங்கே வேணாலும் பூஜை அறை இருக்கலாம். ஒன்று, இது வடமேற்கு வாயு மூலை, இது வாயு மூலை. இந்த பகுதியில் கண்டிப்பாக பூஜை அறை இருக்கக்கூடாது. ஒரு சில சாரார் வந்து இந்த பக்கம் போடலாம்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் தயவு செய்து வாயு மூலைக்கு உண்டான கிரகம் யாருன்னா சந்திரன், மனோகாரகன். ஸோ இங்கே இடத்துல வந்து பூஜை அறை இருக்கிறதுங்கிறது தவறு. ஏன்னாக்கா மனோகாரகன் 2 நாள் தான் ஒரு கிரகத்தில் ஒரு ராசியில் இருப்பார். அப்போ அந்த மூலையில் கண்டிப்பாக பூஜை அறை வைப்பது தவறு. சார் நான் ரிஷபராசி சார், நீங்கள் வந்து உங்கள் மனைவி சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டீங்க.
உங்கள் அம்மா சொல்கிறதான் கேட்பீங்க. யாரெல்லாம் ரிஷபராசி கடகராசி இருக்காங்களோ அவங்களாம் அப்படி தான் கேட்பாங்க. மனைவி சொல்கிறது 2ஆம் பட்சம் தான். அப்போது இந்த மூலையில் இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்கள் அம்மாவை ஃபோன் பண்ணி, அம்மா இப்படி ஒருத்தவங்க சொல்கிறாங்கம்மா, இப்படியெல்லாம் கேட்குறாள் யாருன்னாக்கா ரிஷபராசி அல்லது கடகராசியாக இருந்தால் இப்படி போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அக்னி மூலையில் பூஜை அறை போடக்கூடாது. தென்கிழக்கு மூலை சுக்கிரனுக்கு உண்டான மூலை. தென்மேற்கு கன்னி மூலை சவுத்து வெஸ்ட்டு மகாமேரு மூலை திருவண்ணாமலை மூலை. ஸோ இந்த பகுதியில் பூஜை அறை இருப்பது சிறப்பு. இதில் எந்த பகுதியில் சார் இருந்தால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் நீங்கள் இப்படியே வச்சுருக்கீங்க, இது பெட்ரூமாக அமைச்சிருக்கிறீங்க சரிங்களா. இதுக்கு ஈசான்யத்தில் பூஜை அறை அமைப்பது அல்லது ஏன்னா ஹாலனுடைய கன்னிமூலை, அல்லது இந்த இடத்துல ஒரு ரூம் அமைக்கிறீங்க, இந்த இடத்துல பூஜை அறை கிட்டத்தட்ட பிரம்மஸ்தானமாகவும் ஹாலனுடைய கன்னிமூலை சார்ந்ததாக பூஜை அறை இருக்கும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அதுவாக அமையும். நீங்கள் கட்டிகிட்டு இருக்கும்போதே அதுதான் செட் ஆயிரும். பூஜை ரூம் வைத்து வீடு கட்டணுங்கிறது உங்கள் சாஸ்திரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் பூஜை அறை வச்சு வீடு கட்டுவீங்க. ஸோ ஒரு சிலர் வந்து ஹால் 16க்கு 16, பெட்ரூம் 16க்கு 16, மேலே ஹோம் தியேட்டர் எல்லாம் வச்சுருப்பாங்க, பூஜை அறை வைக்க மாட்டாங்க. அதுக்கு சாஸ்திரத்தில் அவருக்கு வந்து இந்த மாதிரி அமைப்பு இல்லாமல் இருக்கும். பட் பூஜை அறை வைத்து வீடு கட்டினா சிறப்பு. இப்போது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பூஜை அறை எந்த மூலையில் இருக்கணும். இப்போ உதாரணத்திற்கு வந்து இந்த மூலையில் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா. இப்போ நீங்கள் வந்து இப்படியே வந்து ஒரு என்ட்ரன்ஸு இங்கே வெராண்டா கொடுக்குறீங்க, இது பூஜை ரூமாக வச்சுக்கிறது. 2 இடம் காமிச்சிட்டேன். வடகிழக்கு மூலை ஈசான மூலையில் பூஜை அறை இருந்தால் ஈசனுக்கு உண்டான பாகத்தில் எம்பெருமான் சிவபெருமான் இருக்கின்ற பகுதியில் நீங்கள் பூஜை அறை வைப்பது நல்லது. உங்களுக்கு சித்திரை மாதத்தில் பிறந்திருக்கிறீங்க, தகப்பனுக்கு பின் யோகம்னு சொல்லிட்டு இருக்க, சித்திரையில் பிறந்தால் சீரழிவான்னு சொல்லுவாங்க. பூஜை அறை வச்சுட்டிங்கன்னா அந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு கிடையாது. சாஸ்திரங்கள் வந்து கிட்டத்தட்ட 3800 ஜோதிடத்தில் நிறைய யோகங்கள் சொல்லியிருக்கு. இதில் பிறந்தால் தப்பு, அதில் பிறந்தால் தப்பு, இந்த மாதிரி இருந்தால் சிறப்பு. அதனால் பூஜை அறை இங்கே வச்சுக்கோங்க. கிழக்க பார்த்த வீடு, ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பெறுது, அப்போ ஈசான மூலையில் பூஜை அறை வச்சு கட்டிக்கோங்க. தென்கிழக்கு மூலையில் அடுப்படி மட்டுமே இருக்கணும். அப்போ இங்கே ஒரு பெட்ரூம் போட்டுக்கோங்க, இதுக்கு வந்து பெட்ரூம் ஒன்று போட்டுக்கோங்க, பூஜை அறை இங்கே இருக்கணும். அப்போ ஈசான மூலை சார்ந்ததாகவும் கன்னி மூலை சார்ந்ததாகவும் பூஜை அறை இருப்பது சிறப்பு. ஒரு சில நண்பர்கள் என்ன கேட்பாங்கன்னாக்கா, இப்போ இதே இதுலேயே அப்படியே இப்படி காமிக்கிறேன் உங்களுக்கு சார், இப்படி நாங்களே போட்டிருக்கிறோம் நிறைய யூடியூப்பில், நீங்கள் எங்கள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். ஸோ இதை 2ஆக வகுத்துட்டோம். இது பூஜை அறை முழுசாக போட்டுட்டோங்க. இதே ஈஸ்ட் ஃபேஸிங்னா நார்த்து சவுத்து, இது பெட்ரூமாக போட்டுட்டோம் சாமி. ஓகே போட்டுக்கோங்க. இது டாய்லெட்டாக போட்டிருக்கிறோம், இது கிச்சனாக போட்டிருக்கிறோம். இது வந்து முழுசாக வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி கொடுத்துட்டு இது ஒரு ரூமாக கொடுத்துருக்குறோம். இது ஹால் ஆகிட்டோம் சார். அப்போது நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னாக்கா கன்னி மூலையில் டைரெக்டாக இந்த இடத்துல பூஜை அறையாக வந்துடுது. இப்படியும் கொடுக்கலாம், பெட்ரூம் இருந்து பூஜை அறை இருக்கணும். இப்போ எப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது சொல்கிறேன். ஸோ பூஜை அறை எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு சில நண்பர்கள் என்ன செய்வாங்கனாக்கா, இப்போ இது ஒரு ஹால் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த மூலையில் சின்னதை கபோர்டுக்குள்ளே வைக்கிறது, அதுக்கு இடத்த பத்தாமல் பண்ணி வைக்கிறது, அப்புறம் பூஜை அறையில் வந்து ஒரு கோணலாக சின்னதாக வைக்கிறது, அப்புறம் பூஜைக்கு கபோர்டே மொத்தமே 1.5-2 அடி தான் வைக்கிறது, அப்புறம் சாமி படங்கள் கவுத்தி வைக்கிறது, அப்புறம் பூஜை அறைக்கு பூஜை இங்கே வச்சுட்டிங்க சிறப்பு, அதுக்கு மேலே சேர்ந்து வச்சு தேவையில்லாத ஜாமான்கள் வைக்கிறதுக்கு சார் அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட சொன்னாங்க. தேவையில்லைன்னு உங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்கு மேலே தூக்கி வைக்கிறீங்க, தூக்கி போட்ட வேண்டியதானே. அப்போ அதுக்கு மேலே எந்த விதமான ஜாமான்கள் வைக்காமல் நீட்டாக வச்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு நல்லது. பூஜை அறைக்கு மேலே தேவையில்லாத ஜாமான்கள் வைக்கக்கூடாது. ஒரு சிலர் இந்த பூஜை ரூம் இந்த இடத்துல போட சொல்லிடுவாங்க, ஈசான மூலையில், சனி மூலையில் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே பெரிய சேந்தி, இது முழுசாக சேந்தி வச்சுருப்பாங்க. இது வெளியிலேருந்து வேலை பார்த்துட்டு வர்றவங்க ஒரு சிலர் வந்து அன்பர்கள் வேலை பார்ப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா புது ஷூ வாங்கியிருப்பாங்க. இந்த செப்பல் வந்து இந்த சேந்திக்கு இங்கே தான் தலைவாசல் இருக்கும், தலைவாசலுக்கு மேலே தான் தூக்கி வைப்பாங்க எப்போவுமே. அதெல்லாம் எவ்வளோ பெரிய பிளண்டர் மிஸ்டேக். தயவுசெய்து தலைவாசலுக்கு மேலே செப்பலோ ஷூவோ இதெல்லாம் கலட்டி வைக்காதீங்க, வெளியே விடுங்க. ஸோ இந்த அமைப்பில் பண்ணணும். ஈசான மூலை சுத்தமாக இருக்கணும். பூஜை அறைக்கு மேலே சேந்தி 100% இருக்கக்கூடாது. இன்னும் வந்து ஒரு சில நண்பர்கள் படி இருக்கும், இப்படி இருக்கும், இங்கே இடத்துல படி வரும். ஸோ இது பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இங்கே ஒரு பெட்ரூம் அங்கே வரும், எல்லாமே அதெல்லாம் கரெக்டாக போட்டாங்க. இந்த படிக்கு கீழே கொண்டு போய் பூஜை ரூம் போட்டுப்பாங்க.
பெத்த மிஸ்டேக்லாம் பண்ணாதீங்க தயவு செய்து. வீடு கட்டுறதுக்கு வந்து நிறைய பேர் வாஸ்து நிறைய கற்றுக்கிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு சின்னதாக ஒப்பீனியன் வாங்கிக்கிட்டு பண்ணுங்கள். உங்களை ஏமாற்றிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சுக்கிட்ட ஃபோன் பண்ணி எங்ககிட்டே எனக்கு 2 நம்பர் இருக்குது, என்கிட்ட இந்த நம்பரில் போடுறாங்க, அப்புறமேட்டு இன்னொரு நம்பரில் கேட்குறாங்க. இதே கேள்வி அப்படியே ரெக்கார்டட் மெசேஜ் மாதிரி. நான் கரெக்டாக கேட்டேன், உங்கள் பேர் கதிரேசனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏங்க இப்போ தானே ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறீங்களா சார்? ஆமாம், முதவே இன்ட்ரொடக்ஷனே நீங்கள் பேரை சொல்லிட்டு தான் பேசுகிறீங்க. அப்போ என்னங்க உங்களுக்கு சந்தேகம்னா, இல்லை படிக்கு கீழே வந்து எனக்கு பூஜை ரூம் இருக்குது, தப்பாக ரைட்டா? தப்பு தானே சொல்லியிருக்கேன்னா இல்லையா பண்ணிட்டு. அதனால் தயவு செய்து இந்த படிக்கு கீழே அப்புறம் வந்து சேந்தி மேலே போடுறது இது மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பூஜை ரூம் வாய்ப்பு இருந்துச்சுனாக்கா பூஜை ரூமுக்கு நல்லா நீட்டாக வந்து ஒரு 2 கதவு போட்டு மணி வச்சு உள்ளுக்குள்ளே பூஜை ரூமாக வச்சுக்கிறது. எப்போவுமே அணையா தீபம் ஒன்று வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒளி விளக்கேற்றி இறைவன் இறைவி உங்களுக்கு உயர்த்தும் வாழ்த்தும், பிள்ளைகள் நலமாகவும். அதை விட ரொம்ப ரொம்ப இப்போ இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, ஆரோக்கியத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு புக்கு, ஒரு கவரு, இல்லைன்னா ஸ்கேனு, எதையுமே ஒன்று பாதுகாப்பாக என்னென்னு தேவைன்னா ஒரு பீரோவே வச்சுக்க வேண்டும். நிறைய அன்பர்கள் ஒரு பெரிய தவறு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது இதுதான் வந்து கன்னி மூலை கரெக்டு தானே, இந்த இடத்துல கட்டில் போட்டிருப்பாங்க. அந்த அம்மாவை அப்படியே ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போயிட்டு இங்கே தூங்கும்போது அப்படியே வாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்டுமா அப்படி இந்த பீரோவில் கொண்டு போய் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் வைப்பார். எது அதை ஸ்கேன் பண்ணிட்டு வந்ததில்லை. அது எதுக்கு என்ன பொக்கிஷமா அது இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு கூட அதை தூக்கி வச்சிருப்பார். 3 வருஷம் கழிச்சு தூக்கி போடுவார். அதுதான் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தான் நல்லா உங்களுக்கு நல்லா இருக்குன்னா அது எதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்காக பாதுகாக்கிறீங்களா? தூக்கி போட்டுருங்க, குப்பையில் போடுங்க. அதெல்லாம் நல்லா இருந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னா வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த கன்னி மூலையில் வெறும் டாக்குமெண்ட்டு, நகை நட்டு, காசு பணம் வைங்க. பூஜை ரூம் இருக்க வேண்டிய பகுதியில், காசு பணம் வைக்க வேண்டிய பகுதியில் அதை வச்சுக்கோங்க. அதை கொண்டு வந்து அதில் வைக்காதீங்க. இப்போ இந்த பிளானு தகவல்கள் இதெல்லாமே நிறைய ஜோதிடத்துலேயும் நிறைய தகவல்கள் கலந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கரண்நாதனை இயக்குவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது வரைபடம் தேவைப்பட்டுச்சுனாக்கா அல்லது செக் பண்ணணும்னா 9952166706 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து குழி கணக்கு பார்த்து உங்கள் ஜாதகம் பார்த்து கார்னர், இன்னர், அவுட்டர் மெஷர்மெண்ட் 5 KGC10 ஃபார்முலா பார்த்து உங்களுக்கு வரைபடம் அமைக்கிறோம், செக் பண்ணி கொடுக்குறோம். அடியன் இருக்கிறது மதுரையில் இருக்கிறேன். தேவைப்படுறவங்க அழைப்பு கொடுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.